வணக்கம் நேயர்களே. அழகுக்கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கழுத்து, அதாவது தலையாய அங்கம்னு சொல்லுவோம். கழுத்து அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம். ஏன்னா நம்மளுடைய முகம் கழுத்துக்கு மேலதான் இருக்கு. அப்பதான் நல்ல பிரகாசமா தெரியும். கழுத்து சூப்பரா இருக்கும்போது தான் முகமும் நல்லா எடுத்து காட்டும். சோ கழுத்துக்கான நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். நீண்ட கழுத்துக்கு குறிப்பா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வாரம் பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எண்ணெய், கழுத்துக்கான எண்ணெய் வகைகள் 4 வகை எண்ணெய்கள் பார்த்தோம். ஆமா. மேத்தி ஆயில், ரைட்? ஓகே. வெள்ளரி விதை போட்டு குக்கும்பர் சீட் ஆயில். இது நல்ல திக்கா இறங்குது. ஆமா. இது வெட்டிவேர். இப்போ பாதாம் அந்த ஒரு பாதாம் கலந்த நல்லெண்ணெய், வெள்ளரி விதை கலந்த நல்லெண்ணெய், எப்படி சொல்லணும்? ஓகே. ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில். சோ ஆமா, எல்லாமே பேஸ் இதோட ஷெல்ஃப் லைஃப், இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுமா. ஷெல்ஃப் டைம்ங்கிறது இப்போ இட்ஸ் பிக் இஷ்யூ. என்ன எப்படி ஆகும்? ஆமா, கஷ்டப்பட்டு எல்லாம் மட்டும் கெட்டு போயிட கூடாது. இல்ல, அது கெட்டே போகாது. நீங்க அதான் சொல்றேன், இட்ஸ் ஃபீலிங் தான். அது கெட்டு போயிடுமான்னு. சரி, நீங்க இப்ப கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. இது கெட்டு போற அளவுக்கு எவ்வளவு வருஷம் வச்சுப்பீங்க? இது கரெக்ட். இது கொஞ்சம் தானே பண்ணிருக்கீங்க. நமக்கே போர் அடிச்சிடும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இதை திருப்பி பார்த்தாக்க வேற ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம் தானே. இதெல்லாம் எவ்வளவு கொஞ்சமா இருக்கு பாருங்க. இதை நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆயில். முதல்ல சும்மா எண்ணெய தடவின்றுங்க. சரி. அத கையா வச்சு அதை சோக் பண்ணிக்கணும்ன்றதுல எண்ணெய் முதல்ல போட்டுருங்க. முதல்ல நல்லெண்ணெய், இந்த நம்ம பண்ணி வச்சிருக்கிற எண்ணெய ஓகே முதல்ல இத போட்டுருங்க. நீங்க எதை வேணா ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா மேல ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நெக் வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயை எடுக்கணும். கையில நல்லா இது பண்ணிட்டு தடவிக்கிட்டு முகத்துல இருந்து ஆரம்பிச்சு. சில பேர் கையில தடவிட்டு ஃபேஸ்ல போடுவாங்க. சில பேர் சும்மாவே எப்படி ஆனாலும் ஓகே. அதனால இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படி கைக்கு ஒரு மசாஜ் மாதிரி இருக்குல்ல கையில தடவி. சரி, ஓகே. நீங்க அப்படி செஞ்சுக்கோங்க. நான் சொன்னபடி வெந்தயம் ஆயில்னாக்கா மேனிக்யூரும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே பெடிக்யூர் மேனிக்யூர் மாதிரி அதையும் சேர்த்து அதையும் செஞ்சுக்கலாம். இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சுக்கணுமா இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாமா இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் உங்களோட டெய்லியில வர வேண்டியது. 10 நாளைக்கு ஒரு தடவை திடீர்னு என்னோட கழுத்து இப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சா அதனால ஒரு வித பலனும் கிடையாது. நீங்க அதனால ரெகுலரா ஆல்மோஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி குளிக்க போகும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டோம்னாக்கா ஏதாவது இது ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன். பட் எனிவே ஐ வில் டெல் யூ நவ் எப்படி பண்ணக்கிறது அப்படின்னு. பட் அதுவும் பெரிய ப்ராசஸா நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவு எடுத்துக்கலாம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன். இத நம்ம முதல்ல நீங்க சொல்றபடி கையில தடவிப்பீங்களோ இல்ல முதல்ல அப்படியே ஃபேஸ்ல எல்லாம் தடவிட்டு கையால ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ, தட் அவங்க ஹேபிட் எப்படியோ அப்படி. ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 2 கையும் இப்படி வச்சுங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இப்படி வச்சுக்கணும். அதாவது இந்த தோள்பட்டையும் கழுத்துக்கும் கிட்ட ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அங்க வச்சுக்கோங்க கைய. வச்சுட்டு அது பிரஷர் ஏதாச்சும் கொடுக்கணுமா? ஒண்ணு வேணும், சும்மா அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட். there is no pressure. அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் a big pressure job. என்ன இது வியூவர்ஸ் should know அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லி கொடுக்கறேன், அவ்வளவுதான். சும்மா அப்படி வைங்க, அவ்வளவுதான். எண்ணெய் தடவிக்கங்க, கேஷுவலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படி க்ளோஸா கொண்டு வாங்க. ஓகே. கொண்டு வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நல்லதுதானே, உங்க கைக்கும் நல்லதுதானே. ஆமா, கரெக்ட். நல்ல நிமிர்ந்த நடை மாதிரி நல்லா நிமிர்ந்து வச்சுக்கோங்க. மேல் நோக்கி கூட பாருங்க. ஏன்னா அந்த லாங் நெக் இருக்கவங்களுக்கு இப்படி மேல் வரைக்கும் இந்த இடத்துல நிறுத்துங்க. இந்த சின் வரைக்கும், சின்னுக்கு மேல போனாலும் பரவாயில்ல. பட் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஸ்ட்ரோ இப்படியா கொடுத்துங்க. நீங்க குடுக்கணும்னு நினைச்சாலும் நினைக்கணும்னா அது பாட்டுக்கு போயிடும். ஆயில் ஆமா வழுக்கிட்டு போய் இதே மாதிரி இப்படி போகும். அதுக்கப்புறமா ஃபுல்லா 1 அதே மாதிரி இந்த சைடுல இடத்துல 2 இந்த பாரு, இங்க சென்டர்ல 1, இந்த சைடுல 2. ஓகே. 1 2 1 2. ஓகே. அவ்வளவுதான் வரும். அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்ல நீங்க திருப்பியும்
இந்த இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு இப்படி. ஓகே, ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள். ஏன்னா அதுவும் மேல் நோக்கி போகணும் பாருங்க. இப்படி லைசென்ஸ் வாங்குறதுக்கு 8 போடுற மாதிரி அத மாதிரி நீங்க பண்ணி இது எல்லாமே சேர்ந்து 2 நிமிஷம் கூட ஆகாது. ஐ மீன் 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. சரி, அது வந்து ரெகுலரா 2 தானே சொல்றீங்க. அது போதும். அதுக்கு மேல 1 2 அதாவது ரொம்ப நிறையவும் பண்ண கூடாது, ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருக்க கூடாது. பட் இத தவிர இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு லாங் நெக்குக்கு. ஓகே, அதெல்லாம் இப்ப பார்க்கலாமா? ஒரு லாங் ப்ராசஸா இல்ல இது எப்படி லாங் நெக்னா கழுத்துக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தாதான் அவங்களுக்கு வந்து இன்னும் அழகா இருக்கும். அது ஓகே, அந்த கழுத்து அழகாக அவங்க முகமும் அழகாகும். சரி, ஏன்னா கழுத்து வந்து கொஞ்சம் தொய்வா இருந்ததுன்னா ஃபேஸ்ல அந்த இம்பாக்ட் தெரியும் இல்லையா? என்னதான் ஃபேஸ் மெயின்டைன் பண்ணாலும் கழுத்து தொய்வா இருக்கும்போது அந்த அளவுக்கு எடுத்து காமிக்காது. சோ இப்போ மீதி எல்லாம் பார்க்கலாமா? ஓ எஸ், பார்க்கலாம். ஓகே, எண்ணெயோட இல்ல, நிறைய வந்து கிரீமி பேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப பாப்போம். ஓ எஸ், பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதே ரொம்ப கிரீமா மாத்துவோம். ஓ, ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா மிருதுவா இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சாஃப்ட் அந்த மாதிரி இருக்கணும். சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் WER want to wear நீங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா லாங் நெக்கா இருக்கவங்களுக்கு சுருங்கிடுதுனாக்கா என்னதான் சோக்கர் நெக்கா இருந்தா கூட போட்டுக்க முடியாது. அதனால இப்ப வந்து ஆயில் தவிர வேற என்ன மாதிரி எல்லாம் இவங்க யூஸ் பண்ணலாம் அது அப்படி பாப்போம். ஓ எஸ், லைக் நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஃபைனலா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்ன இவங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடலாம், என்ன மாதிரி நெக் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சூப்பரா எடுத்து காட்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்கணும். ஆமா, அதெல்லாம் வந்து ஃபைனல் டச். ஃபைனலா ஓகே, இவங்களுக்கு வந்து எண்ணெயா பார்த்தோம். 4 எண்ணெய் இதை எடுத்து வச்சிருவோமா? உங்களுக்கு எங்க இருக்கணுமா அது எடுத்து வச்சிருவோம். 4 பால், ஆல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பழ வகைகள், இதெல்லாம் வச்சு நீண்ட கழுத்துக்கு எப்படி செய்யுது. சோ முதல்ல என்ன எடுத்துக்க போறோம்? என்ன நீங்க சொல்லுங்க, உங்களோட இஷ்டம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்படியா? சரி, நான் பப்பாளி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பழ வகைகள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த லாங் நெக்கா இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு வந்து ஃப்ரூட் பேக் போடுறோம் இல்லையா? அத மாதிரி கழுத்துக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிரீமி பேஸ்ல இருக்குமோ ஆகுமோ எந்த பழம், அந்த பழங்களை மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணணும். எல்லா பழத்தையும் யூஸ் பண்ண கூடாது. பிளஸ் அந்த பழத்தால வந்து என்ன பலன் அப்படின்னாக்கா அவங்களோட நெக் வந்து நல்ல ஃபேர்ம் ஆகும். பிளஸ் அந்த பளபளப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப வந்து பப்பாளி ஒரு தோல் எடுத்து கிளீன் பண்ணின பப்பாளியை போட்டு நம்ம பப்பாளி கூழ் தயாராயிட்டு இருக்கா? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஆயில் மாதிரி இதெல்லாம் தனித்தனியா வச்சு காமிச்சிடுவோம் நம்ம. பப்பாளி பழ கூழ். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த நீங்க சொல்லி கொடுத்தீங்களே அந்த நான் சொல்லவா கரெக்டா ஒரு தடவை பாக்குறீங்களா? 1 இப்படி இந்த எலும்புல வச்சுக்கணும், இப்படி கொண்டு வரணும். 1 2 ஃபேஸ பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு 3 ஸ்டெப்ஸ். நிஜமாலுமே டான்ஸ் ஸ்டெப். 3 ஸ்டெப்ஸ் டு கீப் தி neck and the face firm and ஓகே, நல்ல ஸ்டர்டியா வச்சுக்கிறதுக்கு அது. ஓகே, இப்போ பப்பாளி பழத்தை கூழ். இந்த பப்பாளி பழ கூழை வந்து நீங்க பப்பாளி பழக்கூழ் மட்டுமும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல கூட கொஞ்சம் மில்க் அதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த சர்க்கிள்ஸ் மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் வாட்டருக்கு பதிலா, ஏன்னா பப்பாளி வந்து அதுவே கொஞ்சம் நல்ல மிக்ஸ் ஆயிடும். அதனால இவங்க கொஞ்சம் கூட மில்க ஆட் பண்ணிக்கலாம்.
சோ நம்ம வீட்ல இருக்கும்போது மில்க் ஷேக் பண்ணோம்னா அப்படியே இப்போ கழுத்தையும் எப்படி வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் அப்படின்றமோ பேஸ் ஆயில் நல்லெண்ணெய் வச்சுக்கணும்னு சொன்னீங்க நீங்க, நீண்ட கழுத்து இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த கிரீம் பேஸ் பண்ணும்போது பால் வந்து முதல்ல பால், மில்க் பேஸ் கிரீம்ஸ், அண்ட் தென் நல்லெண்ணெய் ஜிஞ்சிலியம் ஆயில் பேஸ் ஆயில். ஓகே, இதுதான் 2 தாரக மந்திரம். சரி அப்படின்னு வச்சுக்கோங்க கழுத்தை பாத்துக்கிறதுக்கு. எண்ணெய்னா நல்லெண்ணெய், கிரீம் அப்படின்னு வந்தாக்க பால். பால். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போயிடுது. வாழைப்பழத்துல பர்டிகுலரா வந்து ஏதாவது இந்த கழுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு வெரைட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. இதுலயே கூட மில்க் போட்டுலாம். என்ன சொல்றீங்க? அப்படியே நேரா கரெக்ட். ஆமா, நமக்கு இன்னும் ஈஸியா ஆயிடும்ல. இன்னொரு தடவை எடுத்து விடாம. மில்க் ஷேக் இப்படி எல்லாம் கூட உபயோகம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. இத்தனை நாள் நாங்க வெறும் குடிக்க மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம். வாழைப்பழம் வந்து விட்டமின் ஏ, அதுவும் வந்து நல்ல சாஃப்டா. ஆமா, கழுத்துக்கு ஒரு ஜெல் டைப்ல. இப்ப வந்து இது பார்த்தா இதுவும் வந்து ஜெல் டைப்பா தான் இருக்கு. கலர்ஃபுல் அண்ட் தென் பீச் கலர், அவ்வளவுதான். இதுவும் அதே மாதிரி யூஸ் பண்றது. இது வந்து இன்ஃபேக்ட் வந்து கண்ணை சுத்தி கருவளையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது ஆப்பிள். சோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மில்க் ஷேக்னு என்னென்ன ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் கழுத்துக்கும் போட்டுடலாமா? ஓகே, இவங்க வந்து கழுத்துக்கு போட்டுக்கிறதோட இல்லாம இந்த லாங் நெக் இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்னன்னாக்கா அவங்க சாப்பிடுறதுல டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். சீஸ், வெண்ணெய், பால், தயிர் இதெல்லாம் நிறைய அவங்க வந்து அப்புறம் குண்டாயிட மாட்டாங்களா? ஆக மாட்டாங்க. அதாவது லாங் நெக்கா இருக்கிறவங்க பொதுவா they will not be very fat. ஓகே, ஐ மீன் தெரியாது அவங்களுக்கு. நார்மலா அவங்க வந்து நல்லாவே சாப்பிடலாம். அதாவது அதெல்லாம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு வந்து கழுத்து காமிக்க ஆரம்பிச்சிடும். சோ ஆப்பிள வந்து தோல் எடுத்துட்டு பால் கொஞ்சம் இதுல மில்க் விட்டேன். அதுக்குள்ள இதுக்கு ஒரு கப் ரெடி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பொதுவா வந்து ஆப்பிள் கன்னம், பப்பாளி கன்னம், தக்காளி கன்னம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் ஆப்பிள் கழுத்து, பப்பாளி கழுத்து, வாழைப்பழ கழுத்து. நீண்ட கழுத்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பப்பாளி கழுத்து, பனானா கழுத்து, this one ஆப்பிள் கழுத்து. ஆப்பிள் இஸ் காஸ்ட் இல்லையா, அதனால கொஞ்சமா இது. ஓகே, கப்பு கப்பா கழுத்தை விட்டு வைக்கிறீங்களா நீங்க? இது வந்து ஆப்பிள் மில்க் கிரீம். ஓகே, ரைட். இப்போ வந்து எல்லா 3 ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். அடுத்ததா வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட் பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து யூஸ் ஆகுதோ முகத்துக்கு வந்து கேரட் வந்து நம்ம அரைச்சு போட்டுக்கிறது, அதே மாதிரி நெக்குக்கும் அது வந்து நல்ல ஒரு கலர் பிளஸ் பளபளப்பு பிளஸ் நல்ல ஒரு எப்படி இருக்கும் அது மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த தொய்வு வராம அது பாத்துக்கும். அது அந்த கேரட்டை மட்டும் கொஞ்சம் துருவிக்கணும். துருவிட்டு தோலோட அப்படியே சேர்த்து துருவி. தோலோட இருக்கலாம், பரவாயில்ல.
கேரட்டுக்கு இப்படி எல்லாம் ஒரு உபயோகம் இருக்குன்னு கேரட் நீங்க இது இவங்க வந்து இப்ப நான் இதுல என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடணும். ஒரு 24 கேரட் கோல்டு போட்டுக்கணும்னா கேரட் நல்லா யூஸ் பண்ணணும். இல்ல ஒரு கேரட் சாப்பிடணும், ஒரு 4 பீஸ் ஆப்பிள், 2 பீஸ் பப்பாயா, ஒரு பனானா, இப்போ என்ன பொட்டுக்கடலை இதெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி அது கஞ்சி அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னாக்கா நாட் ஓன்லி நெக் இவங்களோட டோட்டல் ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இல்ல பர்டிகுலரா இப்ப இந்த கேரட் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு இந்த மாதிரி ஒரு வைர நெக்லஸ் போடணும், அது எவ்வளவு கேரட் 24 கேரட் இது கோல்டு அதெல்லாம் போடணும். இந்த கேரட் சாப்பிட்டாக்க நல்லா சாப்பிட்டாக்கா இன்னும் நல்லா இருக்கும். சாப்பிட்டா அப்ளை பண்ணா அது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க 24 கேரட்ஸ் வாங்கி ஜுவல்லரி போட்டீங்கன்னா, இல்ல நம்ம போய் 24 கேரட்னு கேட்டா ஹஸ்பண்ட் எல்லாம் அப்புறம் 24 கேரட் வாங்கி கொடுத்துட போறாரு. இதே போல 2 டசன் கேரட். தட் இஸ் ஆல்சோ ஒரு ஐடியா. வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஓகே 2 டசன் கேரட் சாப்பிட்டா தான் 24 கேரட் கரெக்ட்டா? அது மாதிரி இப்படி சொல்லுங்க, எல்லாரும் வெறும் 2 டசன் கேரட்ஸோட நிறுத்திடுவாங்க. 24 கேரட். So 24 carats ready ஆயிட்டு so carrots இது என்னன்னாக்கா 24 carats எந்த மாதிரி ஒரு கோல்டன் 24 கேரட்னா இட் இஸ் பியூர் இல்ல பியூர் அந்த மாதிரி பியூர் ஸ்கின் ஓகே ஃபார் தி நெக் ஓகே அது கொடுக்கிறதுக்கு இந்த கேரட். சோ கேரட், பப்பாளி, வாழைப்பழம், ஆப்பிள் இது நாலும் நம்ம பாலோட கலந்து இந்த பிள்ளையாரோட இது சொல்லுவாங்க பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து அதே போல இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணுமா எல்லாம் பண்ணி வேணுமானாக்கா கழுத்துக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணினா நீங்க நகை போட்டுக்க போறீங்க, இல்ல நகை போட்டுட்டாங்க நீங்க நல்லா சிரிக்க போறீங்க, இல்லைன்னாக்கா ரொம்ப சோகமா தானே இருப்பீங்க. அதனால வந்து நல்ல இன்ஃபேக்ட் வந்து சிரிப்புக்கும் வந்து கழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங் நெக்கா இருக்கும் உங்களுக்கு ஈஸி. அதாவது அவங்க பேஸ் அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு பாடி லாங்குவேஜ்க்கு வந்து கழுத்தை ஃபேஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் வெரி ஈஸி. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் சச் தட் அவங்களுக்கு வந்து அந்த கழுத்தை யூஸ் பண்றதும் ஈஸி. நேச்சுரல் சார்ம் இருக்கும், நேச்சுரல் சார்ம் இருக்கும். அதனால நல்லா பாத்துக்கோங்க, அந்த சார்ம் கெட்டு போகாம பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த 4 வகை 5, 6, 7 இருக்கு இப்போ இதுல இன்னும். சோ இத நானும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாச்சு. எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுல? 3 ஸ்டெப். சோ அதே 3 ஸ்டெப் தான் இதுக்கும். ஓகே. சோ 1 2 3 4 3 ஸ்டெப்ஸ். ஓகே. இத தவிர நம்ம சோ அதாவது நம்ம கவனமா தவனம் தானே பார்த்து வாங்கணும், மறிக்க வந்து வாங்கிட கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. ஓகே. இந்த தவனம் வந்து என்னன்னாக்கா தவனம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கி அத ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அத ஜஸ்ட் வந்து நல்ல தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டு மூடி வச்சுட்டு அந்த வாட்டர்ல வந்து நீங்க கொஞ்சம் கூட இந்த அந்த வாட்டரை கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸுக்கு கலந்து போட்டுட்டீங்கன்னாக்கா ஸ்டில் நல்ல ஒரு வாசனையும் அதுவும் இல்லாத வந்து வெயில் காலத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு அரிப்பு அதெல்லாம் கழுத்தை சுத்தி அரிப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் இருக்காது. இதுவும் வந்து தவனமும் வந்து ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃபார்மா ஒரு என்ன சொல்றதுன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்லாம் இருந்தா அது ஆயில் அப்சார்பன்ட் எப்படி வெட்டி வேறும் அத மாதிரிதான் இது. வெரி குட். சோ வாசனையும் கொடுத்து நல்ல ஒரு ஆயில் இருந்த அப்சார்பன்ட் மாதிரி இந்த கழுத்தை வந்து நல்ல ஒரு தண்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த தவனத்தை வந்து நீங்க வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை அரைச்சு கூட இது பண்ணலாம். இதையே நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி நீங்க நினைச்சீங்க உடனே என்ன ஆரம்பிப்பீங்கன்னு நினைச்சேன். நல்லெண்ணெயில போட்டு இதையும் காய்ச்சி அதையும் ஒரு தைலமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது 4ஓட 5 தைலமாவும் வச்சுக்கலாம். அது உங்களோட. இப்போ இது வந்து நீங்க பார்த்ததே கிடையாது. நீங்க என்னன்னு சொல்லுவீங்களா பாக்கலாம். ஏன்னா நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றதுதான் இது. இது என்னது? இது அது மாதிரி ரவை ரவையா இருக்கு. ரவை பட் என்ன ரவை? ரவையில் வகை இப்ப கழுத்தின் வகை, முகத்தின் வகை, ரவையின் வகை எத்தனையோ இருக்குல்ல. வாசனை பார்த்து நிச்சயமா சூஜி ரவா கிடையாது, பாம்பே ரவா கிடையாது. என்ன ரவை இது? சம்பா ரவையா? எஸ், கோதுமை, சம்பா கோதுமை ரவை. வெரி குட். இது என்னன்னா உப்புமா தான் பண்ணுவாங்க.
அதுவும் பர்டிகுலர்லி டயபெட்டிக் சாப்பிடுற ஓகே உப்புமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அல்வா கூட பண்ணுவாங்க அதுல. ஆமா, இப்போ இங்க எல்லாமே ஸ்வீட் பண்ற திங்ஸ் எல்லாம் தான் நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் இதுவும். என்னன்னாக்கா இது எப்படின்னாக்கா இப்ப இது வந்து பெரிய ஜார்ல போட்டு அரைச்சு காமிக்கிறேன். ஓகே. ஏதாவது ஸ்வீட் பண்ண போறீங்களா அது வச்சு? ஸ்வீட்டான நியூஸ் இது. ஓ, நியூஸ் ஃபார் லாங் நெக் பீப்பிள். அது உடனே ஸ்வீட் செய்யறது அதெல்லாம் இது ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி சொல்றீங்க. நீங்க என்ன வந்து நெக் நியூஸ் இது. நெக் நியூஸ் இது நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் வந்து கிச்சன் ஆட்டு நான் வந்து இதுல ஸ்வீட் செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க ஸ்வீட் ஆனா செஞ்சுக்கோங்க, செய்யாம போய்க்குங்க. ஸ்வீட் செய்யுங்கன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த சம்பா கோதுமை ரவைய ஓகே அரைச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 10-15 மினிட்ஸ் போதும். ஓகே, சும்மா தண்ணியில போட்டு வச்சாலே போதும். ரைட். இது வந்து என்னன்னாக்கா பால் எடுக்கிறது அப்படின்னு. இத நல்லா அரைச்சிட்டு பாருங்க, திருப்பி அடுத்தது அல்வாக்கு தான். அல்வா தான், அதான் சொல்லுவாங்க. அல்வா மாதிரி அதுல சக்கரை போட மாட்டோம். அதுல வந்து என்ன கலப்போம்னாக்கா ஓகே இது வந்து பயத்த மாவு இத கலப்போம். இல்லைனாக்கா இது என்ன பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை அரைச்சு அந்த மாவு பண்ணிக்கலாம். அதையும் கலப்போம். அது கலக்கிறது எந்த மாவானா இருக்கலாம். பயத்த மாவானா கலந்துக்கலாம். இல்ல இந்த எதுக்கு பர்டிகுலரா பயத்த மாவு இல்ல பொட்டுக்கடலை மாவு தான் போடணும்? அகைன் அது வந்து சாஃப்ட். ஓகே, பொட்டுக்கடலை மாவு மாதிரி சாஃப்ட் நீங்க அரைச்சு காமிக்கிறதுக்கு the mixy is not இது. இல்லனா இல்ல பட் பொட்டுக்கடலை மாவு தெரியுமே, நம்ம உருண்டை கூட பிடிப்போம்ல. நல்லா தெரியுமேன்னு சொன்ன ஒரே ஒரு இது பொட்டுக்கடலை மாவு தான். நீங்க ரைட். சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா எல்லாருக்கும் பொட்டுக்கடலை மாவு சாஃப்ட்னு பொட்டுக்கடலை மாவு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் சாஃப்ட்னு தெரியுது. நீங்க சொன்னப்புறமா அது சாஃப்ட்னு ஒத்துக்கிறீங்கன்னு புரிஞ்சிடுது. சோ இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். இது ஓகேவா? அது இதுவாக்கும். இதுல நம்ம ஃபில்டர் பண்ணி காமிப்போம். ஓகே. சம்பா ரவை கோதுமை அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சு பால் எடுத்திருக்கீங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு அந்த கிரீம் பேஸ்ல தான் இருக்குமா? அது நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவையோ இல்ல இந்த பைத்த மாவையோ போடும்பொழுது ஒரு கிரீம் பேஸ்ல தான் வரும் இல்லையா? ஏன்னா பாலோட கலக்கிற மாதிரி தானே இது ஆல்மோஸ்ட். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபுல்லும் இதை ஃபில்டர் பண்ணிடுறேன். அப்புறம் பாருங்க, இதை நீங்க பிளெயினா அப்படியே கூட பஞ்சால தொட்டு போட்டுக்கலாம். பஞ்செல்லாம் வேண்டாம். அது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு நெக்ல அப்படியே போட்டுக்கலாம். இது எந்த விதத்துல வந்து நெக்குக்கு யூஸ் ஆகுது? கோதுமை வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப டயபெட்டிஸ் அது இது. இன்ஃபேக்ட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம், டயபெட்டிஸ் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கவங்களுக்கே வந்து கழுத்து டக்குன்னு தொஞ்சு போயிடும், ஷோல்டர்ஸ் இறங்கிடும். அதெல்லாம் அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்குறாங்கல்ல, இது அது எப்படி வந்து சாப்பிடறதுக்கு வந்து நம்ம சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கிறோமோ அதேதான் அப்ளை பண்ணி இந்த பால் வந்து அது எதனால வந்து அது தொஞ்சு போச்சோ, எதனால வந்து அது வந்து இந்த ஒரு சுருக்கமோ ஒரு தொய்வோ எந்த காரணத்தினால வந்ததோ, எதுக்காக அதை சாப்பிடுறோமோ அந்த காரணத்தினால அது அந்த காரணம் நீங்க அது மறுபடியும் வந்து டைட் ஆகும். இது அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் இறங்குறதுக்கு டைம் ஆகும். இப்படியே வச்சிடலாம், அப்புறமா இறங்கு. சோ பாத்தீங்கன்னா இது ஆயிலியா தான் இருக்கும். இதுவும் அந்த சம்பா கோதுமையோட இது. ஏன்னா அது அல்வா பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது எதுக்காக அல்வா பண்றதுக்கு இந்த மாதிரி அரைச்சு பால் எடுக்கிறாங்க. இல்லைன்னா அந்த பவுடரையே நம்ம பண்ணிடலாம்ல, அது வராது. எண்ணெய் கிண்ட வரும்போது அந்த ஆயில் இருக்காது, அதனால இந்த ஸ்டிக்கியா இந்த ஆயில் இருக்காது. இந்த ஆயில் வந்து கழுத்துக்கு லாங் நெக்குக்கு எல்லாமே சாஃப்டா இருக்கணுங்கிறதுனால இந்த சம்பா கோதுமை ரவையை அரைச்சு பால் எடுத்து, சோ இந்த பாலோட பொட்டுக்கடலை மாவு இல்ல பைத்த மாவு, சோ நீங்க சொன்ன அந்த அதே 3 ஸ்ட்ரோக்ஸ் அத போட்டு அந்த 3 ஸ்ட்ரோக்ஸ்ங்கிறது காமன். நீங்க யூஸ் பண்றது இப்ப நான் மொத்தமா டோட்டலா என்ன சொல்லிருக்கேனோ அதுல எது வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது வெதர் இட் இஸ் ஆயில், வெதர் இட் இஸ் கிரீம், பவுடர் ஃபார்மா ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல கட்டியான தயிர். ஓகே, இது வந்து இதுவும் அப்படிதான் நல்ல
பாலை வந்து நல்லா காய்ச்சி அதை துவச்சு அது மாதிரி ஒரு தண்ணி விடாம காய்ச்சி நல்ல திக்கா கர்ட்ஸ் எடுத்து, அதாவது ரொம்ப நேரம் சிம்ல வச்சு காய்ச்சி அந்த கர்ட்ஸ் எடுத்து அதை இன்ஃபேக்ட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கட்டி அந்த மாதிரி செஞ்சுட்டு அத வந்து நம்ம அப்படியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, ஆமா மாதிரி கட்டியா தயிர் எடுத்துக்கிறது. இந்த கட்டி தயிரை அப்படியே 2 கை கெட்டியா அப்ளை பண்ணிடணுமா? கழுத்துல அப்படியே போடுங்க. இது வந்து லெட் இட் பி ஃபார் எ டே. ஒரு நாளைக்கு இதை வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னு நீங்க ஒரு நாள் எல்லாம் வச்சுக்க உடனே எனக்கு ஷாக் ஆயிடுது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட போறீங்க, ஹோல் டே தயிர் கூட போயிட போறீங்க அப்படின்னு சொல்லி. So one day, okay, let this be okay. One day இது 5ஓட 1 6ஆ வச்சுக்கோங்க. 5ஓட 1 6, 7ஓட 1 8, 8ஓட 1 9, எனி நம்பர். பட் இந்த மாதிரி வந்து இந்த தயிரை மட்டும் போட்டுக்கிறது இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஓகே, வேற எதுவுமே இல்ல அப்படின்னாக்கா நீங்க தயிரும் நல்லா காய்ச்சி செய்யணுங்கிறது முக்கியம். ஓகே, இந்த மாதிரி கெட்டியா இருந்தாதான் வந்து நமக்கு அந்த கெட்டியான தொய்வு அந்த ஆயில் இது நன்னா இருக்கும்ல, அந்த கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும்ல, நீங்க வந்து தண்ணி விட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால வந்து கெட்டியான தயிர், இட் கேன் பி ஈவன் சீஸ் லெவல்ல போய் சீஸை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன கெட்டியான தயிரோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அதாவது நல்ல கெட்டியா புடிச்சுட்டோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு. வியூவர்ஸ்க்கும் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ வேக வேகமா அவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கோசரம். சோ நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ண வேணாம், எல்லாம் ட்ரை பண்ணுங்க. வழக்கம் போல எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, போன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.